मेरे देश के नौजवान आपने क्या कमाल कर दिया है, देखिए नीतियां जब सही होती है, लक्ष्य जब साफ होता है, कारोबार बायो इकोनॉमी का भी வணக்கம். திமாகி நக்சல் இந்த நாட்டு பள்ளி மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள், ரிசர்ச் ஸ்காலர்ஸ், பத்திரிகையாளர்கள், விவசாயிகள், மிடில் கிளாஸ், இந்த நாட்டில் யாரெல்லாம் போராட்டத்தில் கலந்து கொள்கிறீர்களோ, யாரெல்லாம் நரேந்திர மோடியை பார்த்து, பிஜேபியை பார்த்து, RSS பார்த்து கேள்விகளை கேட்கிறீர்களோ அல்ல அவர்களை எக்ஸ்போஸ் செய்து வருகிறீர்களோ, நீங்க அனைத்து நபர்களுமே திமாகி நக்சல்ஸ். இதற்கு முன்னாடி ஆந்தோலன் ஜீவி, அர்பன் நக்சல், டுக்டே டுக்டே கேங், தேச துரோகிகள், இது போன்ற ஏராளமான பெயர்களை சூட்டி வந்தார்கள். இப்போ 2026 நரேந்திர மோடி அவர்கள் நாம் அனைவருமே அழைக்கக்கூடிய புதிய வார்த்தை திமாகி நக்சல். நீங்க மூளையை கசக்கி, மூளையெல்லாம் பயன்படுத்தி எங்களை பார்த்து கேள்வி கேட்கிறீர்கள். கடந்த 12 ஆண்டுகளாக நாங்கள் உழைத்து எத்தனையோ முட்டாள்களை உருவாக்கி இருக்கிறோம், பக்தர்களை உருவாக்கி இருக்கிறோம், சங்கிகளை உருவாக்கி இருக்கிறோம். போய் கத்துக்கொள்ளுங்கள். உங்க கையில காவி கொடி இருக்க வேண்டும். நரேந்திர மோடி கூறக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் வேத வாக்காக எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த நாட்டிற்கு பள்ளி தேவை அல்ல, கோவில் தேவை. இந்த நாட்டிற்கு பள்ளி மாணவர்களுடைய ரிசர்ச் தேவை அல்ல. இந்த நாட்டிற்கு மெடிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தேவை அல்ல. ராமர் கோவில் இருந்தால் போதும். இப்போ பீகார்ல நரேந்திர மோடியின் பெயர்ல ஒரு கோவிலை திறக்க போறார்களாம். அது இருந்தால் போதும். நீங்க கேள்வி கேட்க கூடாது. இன்னைக்கு இதே திமாகி நக்சல் ஒரு ரிப்போர்ட்டை தயாரித்து கொண்டு வந்திருக்கு. அதாவது இந்த நரேந்திர மோடி அவர்கள் 2014ஆம் ஆண்டு இந்த நாட்டு மக்களை ஏமாற்றி வந்தாரோ, இன்னைக்கும் அதே வேலைதான் பார்க்கிறார் என்கிற விஷயத்தை நீங்க புரிந்து கொள்ள இருக்கிறீர்கள். எஜுகேஷன், மணி அண்ட் பவர், இந்த 3 விஷயத்தையுமே மிக ஆழமாக நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். நாடு முழுவதும் இருக்கக்கூடிய ஜென் ஜி ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் ஜென் அல்பா. பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய மாணவர்கள் இன்னைக்கு நாடு முழுவதும் போராடக்கூடிய வேளையில் இறங்கி இருக்கிறார்கள். காரணம் என்ன? மதியம் கிடைக்கக்கூடிய அந்த மிட் டே மீல், அதனுடைய லட்சணத்தை பாருங்க. இந்த பள்ளிக்கூடங்களுடைய கட்டட நிலையை கொஞ்சம் பாருங்க. அப்படியே சீலிங் இடிஞ்சு விழுகிறது. பாலடைஞ்சு போன கட்டடங்கள். பள்ளிக்கூடத்துல டீச்சர்ஸ் கிடையாது, குடிக்க தண்ணீர் கிடையாது. அந்த பள்ளிக்கூடத்துடைய நிலையை நீங்க பார்த்தீர்கள்னா குழந்தைகளுக்கு புத்தகங்கள் கிடையாது. சரி, அந்த பள்ளிக்கு எப்படி செல்வது என்று நீங்க பார்க்கும் போது ரோடு கிடையாது. பஸ்ல ஏறி போகலாம்னா அந்த பஸ் கட்டணத்தை 2-3 மடங்காக உயர்த்தி வைத்திருக்கிறீர்கள். கடந்த 12 ஆண்டுகளாக நரேந்திர மோடியுடைய ஒரு மிக அசிங்கமான ரிப்போர்ட் கார்டை உங்களுக்கு முன்பு நான் எடுத்து வைக்க போகிறேன். எந்த அளவில் நரேந்திர மோடி தன்னுடைய நண்பர்களுக்கு, பிஜேபிக்கு, RSS இருக்கு அல்ல தன்னுடைய மற்ற அமைச்சர்களுடைய மகன்களுடைய வாழ்க்கையை உயர்த்தி இருக்கிறார். அவர்களுக்கு பணத்தை, சொத்தை வாரி வளைத்து கொடுத்திருக்கிறார் என்று நீங்க பார்க்க வேண்டும். அதே நேரத்தில் இந்த நாட்டுக்கு கூடிய பள்ளிக்கூடங்கள், இந்த நாட்டுக்கு கூடிய பள்ளி மாணவர்களுடைய நிலையை எந்த அளவில் சீர்குலைத்திருக்கிறார் அதையும் நீங்க பார்க்க வேண்டும். ஆகையால் இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்கள். மணி, பவர் அண்ட் எஜுகேஷனுக்கான இந்த ஈக்குவேஷனை நீங்க பார்க்க போறீர்கள். அதற்கு முன்பு ஒரு சிறிய ப்ரோமோவை பாருங்கள். இந்த நாட்டு ஜென் அல்பா, இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பள்ளி மாணவர்களுடைய அந்த போராட்ட காட்சிகள் பாருங்க. இந்த மாணவர்களை தான்
நரேந்திர மோடி அவர்கள் செங்கோட்டையிலிருந்து இவர்கள் திமாகி நக்சல் என்று அழைத்திருக்கிறார். இவர்களை அடக்கணுமா? எதற்காக? அவர்களுடைய கோரிக்கை என்ன? எங்களுடைய பள்ளிக்கூடத்தில் சரியான கட்டடம் கிடையாது, உட்கார சேர் கிடையாது, டேபிள் மேசை கிடையாது, சாப்பிடக்கூடிய உணவை கூட நீங்க மஞ்சள் தண்ணியை போட்டு உப்பை போட்டு கொடுக்கிறீர்கள், உப்பை கொடுத்து ரொட்டியை தொட்டு சாப்பிட சொல்றீர்கள். பள்ளிக்கு போனால் அங்க டீச்சர்ஸ் கிடையாது, எதுவுமே கிடையாத போது எப்படி நாங்க படிப்போம் என்கிற அந்த கேள்வி. ஆனால் இதையும் தாண்டி நரேந்திர மோடி அவர்களுடைய இந்த ரிப்போர்ட் கார்டை பாருங்கள். 2014-15 ஆண்டு நரேந்திர மோடி அவர்கள் இந்த நாட்டு பிரைம் மினிஸ்டராக பதவியேற்ற போது இந்த நாட்டில் இருந்த பள்ளிக்கூடத்துடைய எண்ணிக்கை 11,07,000. 2025 ஆண்டு கிட்டத்தட்ட 94,000 பள்ளிக்கூடங்களை மூடி இப்ப இருக்கக்கூடிய எண்ணிக்கை எவ்வளவு? வெறும் 10,13,000. கணக்கு போட்டு பாருங்கள். ஒவ்வொரு நாளும் 25 பள்ளிக்கூடங்களை நரேந்திர மோடி அவர்கள் இழுத்து மூடி இருக்கிறார். அதே நேரத்தில் பிஜேபியுடைய ஹெட் குவார்டர்ஸ், பிஜேபியுடைய அக்கவுண்ட் பேலன்ஸ், அதற்காக தான் இவர்கள் வேலை பார்த்தார்கள். அந்த டீட்டெயில்ஸை நான் உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன். இன்னைக்கு இந்த நாட்டில் 1,00,000 பள்ளி ஆசிரியர்கள் தேவைப்படுகிறார்கள், 1,00,000 வேகன்சிஸ்கள் இருக்கிறது. ஆனால் நரேந்திர மோடி அவர்கள் அதை பற்றி கவலைப்படுவது. ராமர் கோவில் தேவை, இந்த நாட்டில் ஷாகாஸ் தேவை, இந்த நாட்டில் பிஜேபியின் ஹெட் குவார்டர்ஸ் தேவை, இந்த நாட்டில் பிஜேபியுடைய அக்கவுண்டில் பணம் தேவை. ஆனால் கல்விக்காக, மாணவர்களுக்காக எதுவும் நாங்க செய்ய மாட்டோம். இன்னைக்கு அதே மாணவர்கள் தன்னுடைய உரிமை குரலை எழுப்பும் போது பார்வையற்ற மாணவர்கள், வாய் பேச முடியாத மாணவர்கள், காது கேட்காத மாணவர்கள், சின்ன சின்ன குழந்தைகள், இன்னைக்கு அனைத்து வர்க்கத்தை சார்ந்த மாணவர்களும் ரோட்டில் இறங்கி போராடுவதற்கான காரணம் இந்த நாட்டு பிஜேபி. இந்த பிஜேபி இந்த நாட்டு தலையெழுத்தை மாற்றி விடுவார்களோ என்கிற ஒரு ஆசையில் நீங்க ஓட்டு போட்டீர்கள் இல்லையா? நரேந்திர மோடி தான் கடவுள் என்று நினைத்து வந்தீர்கள் இல்லையா? அவருடைய உண்மையான ரிப்போர்ட்டை இதற்கு மேல் நீங்க பாருங்க. 2,586 கோடி ரூபாய் நரேந்திர மோடி அவர்கள் 2020 ஆண்டுல இருந்து 2026 ஆண்டு வரை இந்த 6 வருடத்திற்குள் செலவழித்திருக்கிறார் தன்னுடைய பிரச்சாரத்திற்காக. 936 கோடி ரூபாய் வெறும் டிவி அண்ட் ரேடியோ, மோதி 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 என்று கூவுவதற்காக. பிரிண்ட் ஆட் என்கிற பெயர்ல நியூஸ் பேப்பர், மேகசின், இங்கெல்லாம் 796 கோடி ரூபாய் வெறும் 5 வருடத்தில் மட்டும். அவுட்டோர் ஹோர்டிங், நீங்க பெட்ரோல் பம்ப்ல எல்லாம் போனீங்கன்னா நரேந்திர மோடியோட போட்டோ பார்ப்பீங்க, கவர்மெண்ட் மருத்துவமனைக்கு போனீங்கன்னா அங்கேயும் அதை பார்ப்பீங்க, கோவிட் சர்டிபிகேட்ல அதை பார்ப்பீங்க. எங்க திரும்பி பார்த்தாலும் அவுட்டோர் ஹோர்டிங்ஸ் என்கிற பெயர்ல 584 கோடி ரூபாயை நரேந்திர மோடி தனக்காக செலவழித்திருக்கிறார். டிஜிட்டல் அண்ட் நியூ மீடியா 10 மடங்கு அதிகமாக 10x ஸ்பீட்ல அங்க பணத்தை கொட்டி வருகிறார்கள். அனைத்துமே பிராண்ட் மோடி என்கிற இந்த பெயரை நிலைநிறுத்துவதற்காக. ஒரு நாளைக்கு நரேந்திர மோடி தன்னுடைய பிரச்சாரத்திற்காக மட்டுமே 1.5 கோடி ரூபாயை செலவழித்து வருகிறார். அந்த 1.5 கோடி ரூபாய் நீங்க வைத்தீர்கள்னா இந்த நாட்டிற்கக்கூடிய ஒவ்வொரு பள்ளிக்கூடத்தையும் நீங்க சரி பார்த்திருக்க முடியும். கட்டடத்துடைய நிலையை பாருங்கள். தண்ணீர் இல்லாமல், சரியான கரண்ட் வசதி இல்லாமல், ஃபேன் இல்லாமல், மேசை இல்லாமல், சேர் இல்லாமல், படிக்கிறதுக்கான அந்த புத்தகம் இல்லாமல், ஆசிரியர் இல்லாமல் இந்த நாட்டு மாணவர்கள் அவல நிலையில் இருக்கிறார்கள். ஆனால் நரேந்திர மோடி அவர்கள் இந்த நாட்டில் தன்னுடைய பிரச்சாரத்திற்காக செலவழிக்கக்கூடிய தொகை, ஓவரால் சென்ட்ரல் கவர்மெண்டுடைய அட்வர்டைஸ்மெண்ட் 6,000 கோடி ரூபாய், 6,000 crores. இவருடைய இன்னொரு நண்பர் இருக்கார், காம்படிட்டர் யோகி ஆதித்யநாத். அவர் கடந்த 5 வருடத்தில் 6,812 கோடி ரூபாய் செலவழித்திருக்கிறார். ஒரு நாளைக்கு 2,32,00,000. சரி, இது ஒரு பக்கம். பேசிக் டிமாண்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ், இதற்கு நம்ம வரணும். இந்த சார்ட்டை பாருங்கள். கிளீன் வாட்டர், சுத்தமான
குடி தண்ணி, ஆர்ஓ வாட்டர் வேண்டாம், ஒரு சுத்தமான குடிக்கக்கூடிய தண்ணி கொடுங்க. கிடையாது. ஒரு டாய்லெட் கேட்கிறார்கள். பல பள்ளிக்கூடங்கள்ல நீங்க பார்த்தீர்கள்னா பெண்களுக்கு ஒரே ஒரு டாய்லெட், வரிசையில போய் நிக்கணும். அந்த லஞ்ச் டைம் பெல் அடிச்ச உடனேயே அந்த குழந்தைகள் போய் வரிசையில நிற்கிறார்கள். அரை மணி நேரம் காத்திருந்தால் கூட பின்னாடி இருக்கக்கூடிய வரிசையில யாராலையுமே அந்த பாத்ரூமை பயன்படுத்த முடியவில்லை. அடுத்த பெல் அடிச்சிருது, சாப்பாடை எடுத்துட்டு போன அந்த லஞ்சை கூட சாப்பிடாமல் அப்படியே திரும்பி போறார். இது அங்க இருக்கக்கூடிய நிலை. எலக்ட்ரிசிட்டி அண்ட் ஃபேன் கிடையாது, டீச்சர்ஸ் கிடையாது. மிட் டே மீலோடைய நிலையை நான் தொடக்கத்திலே காட்டினேன், மீண்டும் நீங்க பாருங்க. டெஸ்க் கிடையாது, பெஞ்ச் கிடையாது, லேப் கிடையாது, லைப்ரரி கிடையாது, ஆக்சஸ் டு ரோட் ஆக்சஸ் டு தி ஸ்கூல் இதுவும் கிடையாது. Now you see another sheet. July to August 2026 எங்கெல்லாம் இந்த மாணவர்களுடைய போராட்டம் வெடித்தது என்று நீங்க பார்க்க வேண்டும். உத்தரப்பிரதேசத்துல 1500க்கும் மேற்பட்ட மாணவர்கள் 6 மணி நேரம் வரை, ஃபத்தேபூர்ல நடந்த அந்த சிச்சுவேஷன், 6 மணி நேரம் வரை ஃபேன், வாட்டர், டாய்லெட், டெஸ்க், மிட் டே மீல் இது போன்ற பேசிக் ரிக்வெஸ்ட் எடுத்து வைத்து போராடினார்கள். ராஜஸ்தானில் பார்மேர், ஜாலோர் இந்த 2 இடங்கள்லயுமே மாணவர்கள் இதே போன்ற டிமாண்ட் தான். டீச்சர்ஸ் கிடையாது. பீகார்ல கயா 40க்கும் மேற்பட்ட மாணவர்கள் டிகிரி என்கிற இந்த இடத்தில் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், ஒரு ஹேண்ட் பம்ப், குடிநீருக்கான ஒரு ஹேண்ட் பம்ப், கிளீன் வாட்டர், கிளீன் டாய்லெட், மிட் டே மீல், அதற்காக போராடுகிறார்கள். மத்திய பிரதேசத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். மத்திய பிரதேசத்தின் சிந்துவாரா ரெசிடென்ஷியல் ஸ்கூல், இந்த இடத்தில் அதே பேசிக் இஷ்யூஸ், பேசிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். மகாராஷ்டிராவில் டாய்லெட், தண்ணீர், அதே பேசிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். Now I'll show you some more images of BJP headquarters. இந்த 5-star பிஜேபி ஆபீசஸ்களை பாருங்கள். காக்ரோச் ஜனதா பார்ட்டியுடைய ஜந்தர் மந்தர் போராட்டம், அது இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாணவரையுமே கேள்வி கேட்பதற்காக தயாராக்கி இருக்கிறது. நீட் பிரச்சனையிலிருந்து தொடங்கி இன்னைக்கு பள்ளி மாணவர்கள் எங்களுக்கும் பிரச்சனை இருக்கு, பார்வையற்ற மாணவர்கள் எங்களுக்கும் பிரச்சனை இருக்கு, வாய் பேச முடியாமல் காது கேட்க முடியாத மாணவர்கள் எங்களுக்கும் பிரச்சனை இருக்கு. சின்ன சின்ன குழந்தைகள் கையில நேஷனல் பிளாக் ஏந்தி, திமாகி நக்சல், ஆஸ் பர் மிஸ்டர் நரேந்திர மோடி, த சேம் திமாகி நக்சல் உங்களுடைய அரசாங்கத்துடைய உண்மைகளை வெளிக்காட்டி வருகிறார். பிஜேபியோட ஃபைனான்சியல் இயர் 2024 and 2025 எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுக்கு கிடைத்த அந்த ஆடிட் ரிப்போர்ட்டை நான் உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன். இதற்கு மேல் நாம் அமைதியாக இருக்கக்கூடாது. இந்த நாட்டு மக்களுக்கு சேவை செய்யதானே வந்தீர்கள். பிஜேபிக்கு எத்தனை ஃபேக்டரிஸ் இருக்கு, எங்கிருந்து பணம் வருது, எதற்காக அவர்களுக்கு ஒரு அரசியல் கட்சிக்கு இவ்வளவு பணம் தேவை, எத்தனை ஹெட் குவார்டர்ஸ் தேவை, எதை சாதிக்க பார்க்கிறார்கள்? இப்போ டீலிமிட்டேஷனை கொண்டு வந்து ஒட்டுமொத்த இந்திய பாப்புலேஷன் வழியாக அனைத்துமே கண்ட்ரோல் செய்யக்கூடிய வேலையை அவர்கள் பார்க்க போறார்களா? கான்ஸ்டிடியூஷனையே மாற்ற போறார்களா? பிஜேபியுடைய இந்த ஆடிட் ரிப்போர்ட்டை நீங்க பார்த்தீர்கள்னா, டோட்டல் இன்கம் பிட்வீன் 2024 and 2025 இந்த ஒரு வருஷத்திற்கான இன்கம் பிஜேபிக்கு 6769 கோடி ரூபாய். எங்க இருந்து வந்தது? எங்களுக்கு டொனேஷன் கிடைச்சிச்சு. எப்படி டொனேஷன் கிடைச்சிச்சு? டொனேஷன் நீங்க இடிஞ்ச பாலமாக விழுகக்கூடிய இந்த ரோடு இருக்கு இல்லையா, ரோடு கான்ட்ராக்டர்ஸ் அவர்கள் கொடுப்பது. ஏர்போர்ட் கட்டக்கூடிய பேர்ல இடிஞ்சு விழுகிறது இல்லையா, அந்த கான்ட்ராக்டர்ஸ் கொடுப்பது. அந்த கோவில், இந்த கோவில், இங்க ஹிந்து முஸ்லிம் கலவரம், அங்க ஹிந்து முஸ்லிம் கலவரம், இந்த பேர்ல வரக்கூடிய அந்த பணம், இந்த பணத்துல இருந்து வாலண்டரி டொனேஷன் 90% வந்ததா, மக்கள் கொடுத்தார்கள். 6125 கோடி ரூபாய். எதற்காக? 3775 கோடி ரூபாயை நாங்க செலவழித்து விட்டோம் ப்ரோபகண்டாவிற்காக. 10,000 கோடி ரூபாய் மார்ச் மாதம் 31ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு வரை பிஜேபி கையில் கேஷ் இருக்கு, ரொக்கம் இருக்கு, பணம் இருக்கு.
சரி, இந்த நாட்டில் இருக்கக்கூடிய 768 ஸ்டேட் கான்ஸ்டிடுவன்சியில் இதுவரை 2024-2025 ஆண்டு வரை கிட்டத்தட்ட 600 பிஜேபி ஆபீசஸ்களை திறந்து விட்டார். இட் இஸ் ஓபன், இட் இஸ் லைவ். சின்ன சின்ன கிராமங்கள்ல அவர்கள் ஆபீஸ் திறப்பதற்காக கொடுத்த தொகை 1.5 கோடியிலிருந்து 3 கோடி ரூபாய் ஒவ்வொரு பிஜேபி ஆபீஸும். அதே கொஞ்சம் நகரப்புறமாக இருந்தால் 25 கோடி ரூபாய், கொஞ்சம் மெயின் சிட்டியாக இருந்தால் லக்னோவில் 200 கோடி ரூபாய். டெல்லி ஆபீஸ் எல்லாம் விட்டுருங்க, டெல்லி ஆபீஸ் 7 ஸ்டார், these are 5 ஸ்டார். பட் அட் த சேம் டைம் இந்த நாட்டில் இந்த 600 ஆபீசஸ்களை கட்டமைப்பதற்காக பிஜேபி செலவழித்த ஒரு ஆவரேஜ் காஸ்ட் 1124 கோடி ரூபாய். ஃபுல் ப்ரோக்ராம்கான காஸ்ட் 3500 கோடி ரூபாய். 3500 crores is what BJP is going to spend on their office alone, just in their office. ஒரு பேசிக் கால்குலேஷனை போட்டு பாருங்க. ஒரு பள்ளியை சரிபார்ப்பதற்காக அதுல மேசை இருக்கக்கூடிய அந்த கட்டடத்தை சரி பண்ணி ஒயிட் வாஷ் எல்லாம் அடிச்சு ஒரு செக்யூர் சேஃபான ஒரு பள்ளிக்கூடத்தை தயார் செய்வதற்காக செலவாகக்கூடிய தொகை ஒரு 1.5 கோடி ரூபாய், 2 கோடி ரூபாய். இந்த பணத்தை வைத்து கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட பள்ளிக்கூடங்களை நீங்க சரி பார்த்திருக்கலாம். ஆனால் நரேந்திர மோடியின் அரசாங்கம், நீங்க திமாகி நக்சல், உங்களுடைய மூளை கசக்காதீர்கள், நீங்க முட்டாளாகவே இருங்கள் என்று அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள். நான் இந்த வீடியோவில் இன்னும் உங்களை ஆழமாக கூட்டிச் செல்வதற்கு முன்பு ஒரு சிறிய கோரிக்கை. இது போன்ற டேட்டாக்களை சேர்த்து கொண்டு வருவதற்கு கடுமையான உழைப்பு தேவைப்படுகிறது. ஆனால் இந்த கேள்வி, திமாகி நக்சலுடைய கேள்விகள் நரேந்திர மோடிக்கு பிடிக்கவில்லை, அவருடைய பக்தர்களுக்கும் பிடிக்கவில்லை, சங்கிகளுக்கும் பிடிக்கவில்லை. ஆகையால் இது போன்ற வீடியோக்களை முடக்கக்கூடிய வேலையை பார்த்து வருகிறார்கள். இதுல இருந்து மீட்டெடுப்பதற்காக ஒரு யுக்தி. நீங்க எங்கிருந்து இந்த வீடியோவை பார்க்கிறீர்களோ அந்த இடத்துடைய பெயரை எழுதிவிடுங்கள் என்று கேட்டோம். அதன்படி ஏராளமான நபர்கள் எங்களுக்கு உதவும்படி அந்த பெயர்களை எழுதி வருகிறீர்கள். கிராமம், நகரம், உங்களுடைய நாடு, உங்களுடைய ஸ்டேட். இந்த வழியாக எங்களுடைய வீடியோ கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆகி வருகிறது. இதையும் தாண்டி அருகில் இருக்கக்கூடிய QR கோடை பயன்படுத்தி உங்களால் முடிந்த பொருளாதார உதவியும் நீங்க எங்களுக்கு தெரிவிக்கலாம். இந்த QR கோடை நீங்க ஸ்கேன் செய்து கொள்ளலாம். ஓ, அப்ப அந்த மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பெர்ஃபெக்ட் உண்மையிலேயே வர்த். நரம்பு தளர்ச்சியிலிருந்து விடுபட்டு உடம்பு ஒரு புது வீரியம் பெற மா நேச்சுரல்ஸோட மிஸ்டர் பர்ஃபெக்ட்டை யூஸ் பண்ணுங்க. இப்போ கோவிட் காலகட்டத்தில் நரேந்திர மோடி அவர்கள் PM கேர்ஸ் என்று அறிவித்தார். ஞாபகம் இருக்கா? இந்த நாட்டு மக்களுக்காக, இந்த நாட்டு மெடிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை காப்பாற்றுவதற்காக நீங்க எல்லாருமே பணம் போடணும். சரி, பல நபர்கள் பணம் போட்டார்கள். அந்த பணம் எவ்வளவு? க்ளோசிங் அக்கவுண்ட் இன் 2022 and 2023 வந்த பணம் எவ்வளவு பணம் என்று இதுவரை யாருக்கும் தெரியாது. ஏன்னா அதுல ஆடிட் நடக்கக்கூடாது, MCAG நடக்கக்கூடாது, நீங்க RTIல போய் கேள்வி கேட்கக்கூடாது. ஆனால் ஒயிட்ல அரசாங்கம் காட்டிய தொகை 6284 கோடி ரூபாய். சரி, இந்த பணத்தை என்ன செஞ்சீங்க? எங்க செலவழித்தீர்கள்? அதை பத்தி நீங்க கேள்வி கேட்க வேண்டாம். இது ஒரு பிரைவேட் பணம். நாட்டு மக்கள்கிட்ட இருந்து, நாட்டு ஊழியர்கள்ட்ட இருந்து, கவர்மெண்ட் ஊழியர்கள்ட்ட இருந்து நீங்க பணத்தை வாங்கியிருக்கிறீர்கள். இதை பற்றி நீங்க பேசக்கூடாது. ஓகே, இந்த ரோட் அண்ட் டிரான்ஸ்போர்ட், அடிக்கடி நிதின் கட்கரி அவர்களுடைய ரோடு, பிரம்மாண்டமான ரோடெல்லாம் நீங்க பார்க்கிறீர்கள் இல்லையா? அந்த ரோட் அண்ட் டிரான்ஸ்போர்ட்டிற்காக ஒதுக்கப்பட்ட தொகை எவ்வளோ? 2,90,000 crore. டேமேஜ் ஆகிறது, இடிஞ்சு விழுகிறது, அக்கௌண்டபிலிட்டி கிடையாது, நாங்க எடுத்துக்க மாட்டோம். ரயில்வேஸ் 2,90,000 crore. யாருக்காக? வந்தே பாரத்தை கொண்டு வருவதற்காக. இதற்கு முன்னாடி நீங்க ஏழைகள் நசங்கி இறப்பதை நீங்க பார்த்திருக்கிறீர்களா? இந்த அளவில் கூட்டத்தை நீங்க பார்த்திருக்கிறீர்களா? ஜெனரல் கம்பார்ட்மெண்ட்ல உங்களால் கால் கூட எடுத்து வைக்க முடியாது. பட் we have been spending close to 3 lakh crore on railways alone. Accidents அது தனி.
Ministry of Education 1,39 lakh crore, 1,39,000 கோடி ரூபாயை நாம் செலவழித்து வருகிறோம் எஜுகேஷனுக்காக. Can you see these students? இந்த மாணவர்களை பார்க்கிறீர்களா? அவர்களுடைய கோஷங்களை பார்க்கிறீர்களா? அவர்களுடைய கரகோஷங்களை பார்க்கிறீர்களா? அவர்களுடைய பேசிக் டிமாண்டை பார்க்கிறீர்களா? பாருங்க ஒரு வாட்டி. இந்த அளவில் மாணவர்கள் ரோட்ல இறங்கி போராடுவதற்கான காரணம் இந்த பணம் அங்க போய் சேரவில்லை, இந்த பணம் அங்க செலவாகவில்லை. ஸ்கூல் எஜுகேஷன் காம்பனன்ட், ஜஸ்ட் பள்ளிக்கூடத்தை சீர்திருத்துவதற்காக அரசாங்கம் ஒதுக்கக்கூடிய பணம், சமக்ர சிக்ஷா என்கிற இந்த ஸ்கீம் கிட்டத்தட்ட 1,00,000 கோடி ரூபாய், 83,000 கோடி ரூபாயை செலவழிக்கிறார்கள். Where is that money going? Why these students are protesting? Because they are dimagi naksala. No. அவங்களுக்கு நீங்க எதுவுமே செய்யவில்லை. இந்த ஸ்பெண்டிங் பேட்டர்னை கொஞ்சம் பாருங்க. 2021 to 2025 வரைக்கான இந்த பேட்டர்ன். கவர்மெண்டோட ஸ்டேட்மெண்ட் 335 கோடி ரூபாயை நாங்க மீடியாவில் செலவழித்திருக்கிறோம், பிரச்சாரத்திற்காக செலவழித்திருக்கிறோம். ஆனால் 335 கோடி ரூபாய்க்கு எதிரில் வெறும் 7 கோடி ரூபாய் ஒவ்வொரு அந்த பர்டிகுலர் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கான உண்மையான வேலையை நாங்க பார்த்திருக்கிறோம். பிரச்சாரம் 335 crores, செலவானது வெறும் 7 crore. இந்த ஒட்டுமொத்த டிபார்ட்மெண்ட்ல இருந்து செலவானது 1075 கோடி ரூபாய். எங்க போனது இந்த பணம் யாருக்குமே தெரியாது. ஏடிஆரோட ரிப்போர்ட்டை கொஞ்சம் பாருங்கள். ஏடிஆர் ரிப்போர்ட் படி நரேந்திர மோடியின் இந்த அமைச்சர்கள் அவருடைய ஒரு ஸ்டேட்மெண்ட் வெளிவந்து ஒரு நீண்ட பட்டியல், பட் ஐம் ஜஸ்ட் கிவிங் யூ ஸ்மால் எக்ஸாம்பிள். ஆவரேஜாக 15 கோடி ரூபாய் பிஜேபியின் எம்பிகள் கையில் இருந்தது. ஒரு 10 வருஷத்துல அது அப்படியே இரட்டையாகி 33 கோடி ரூபாய் ஆவரேஜ். தட் மீன்ஸ் 110% ஆஃப் growth. இதுல ஒரு சில நபர்கள், உதயன்ராஜே போஸ்லே 60 கோடி ரூபாய் வைத்திருந்திருக்கார் போல, இப்ப அவர் கையில் 223 கோடி ரூபாய். எங்க இருந்து வந்தது? இவர்களுக்கும் ஒன்றில் குலுக்கினார்களா? பூனம்பேன் மடாம், ஜாம்நகர், குஜராத் 17 கோடி ரூபாய் இந்த பெண் கையில் இருந்தது, இப்போ 147 கோடி ரூபாய். ராவ் இந்தர் சிங் மற்றும் ஹேமா மாலினி இப்போ 100 கோடி ரூபாய் 2 பேருமே வைத்திருக்கிறார்கள். நரேந்திர மோடி அவர்கள் 1.5 கோடி வச்சிருந்தேன், இப்ப ஒரு 4 கோடி ரூபாய் எழுதி எனக்கு இருக்கு. லோ ப்ரொஃபைல் இட் சீம்ஸ். சரி, everyone is making 100%, 200% profit. பார்ட்டி ஃபண்ட் வழியாக இவர்களுக்கு வரக்கூடிய பணம், பப்ளிக் டொனேஷன் வழியாக வரக்கூடிய பணம், டாக்குமெண்ட் கேப்ஸ் வழியாக வரக்கூடிய பணம், இந்த அனைத்து பணத்தையும் நீங்க பார்க்கும்போது எல்லாமே ஒரு கட்சி கையில் போகிறது ஒழிய அந்த கட்சி இந்த நாட்டிற்காக, இந்த நாட்டு குழந்தைகளுக்காக எந்த விதமான கவலையும் படுவது. இதை தாண்டி நீங்க பார்த்தீர்கள்னா நீதி ஆயோக் கொடுத்த இந்த டேட்டா அனாலிட்டிக் ரிப்போர்ட் படி நீங்க பார்த்தீர்கள்னா கிட்டத்தட்ட 94,000 பள்ளிக்கூடங்கள் மூடப்பட்டு விட்டது. எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்ல டீச்சர்ஸ்கள் கிடையாது, பேசிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிடையாது. இந்த அனைத்தையுமே பார்லிமெண்ட்ல யூனியன் பட்ஜெட்டின் போது டாக்குமெண்ட் செய்த ரிப்போர்ட்டை தான் நான் உங்களுக்கு முன்பு எடுத்து வைக்கிறேன். ஆர்டிஐ வழியாக வெளிவந்த ரிப்போர்ட்ஸ்களை தான் உங்களுக்கு முன்பு நான் எடுத்து வைக்கிறேன். இப்போ எதையும் நீங்க திமாகி நக்சல் என்று கூறிவிடுவீர்களா? நரேந்திர மோடி அவர்கள் இந்த நாட்டில் வந்தபோது நான் ஊழலை ஒழிப்பேன் என்றுதான் வந்தார். ஆனால் இன்னைக்கு அவருடைய நண்பருடைய மகன் ஒருத்தர் E20, இன்னொருத்தர் T20.
50,000 ரூபாயில இருந்து தொடங்கிய பிசினஸ் இன்னைக்கு 800 கோடி ரூபாயில ஒருத்தருக்கு போய் முடிகிறது. ஒருத்தருடைய பிசினஸ் கம்பெனி 10-15 கோடி ரூபாய் பார்த்துட்டு இருந்த கம்பெனி இன்னைக்கு பல ஆயிரம் கோடி ரூபாயில போய் நிற்கிறது. இது வந்து 2 அமைச்சர்கள், அமித்ஷாவுடைய மகன் மற்றும் நிதின் கட்கரியுடைய மகனுடைய கம்பெனி மட்டும் தான். இதை தாண்டி மற்ற நபர்கள். அதனால்தான் நரேந்திர மோடி அவர்கள் இந்த போராட்டத்தில் வரக்கூடிய மாணவர்கள் அவர்கள் மூளையை கசக்குகிறார்கள், அவர்களை உடனுக்குடன் அடக்குங்கள் என்று கூறியிருக்கிறார். வெஸ்ட் பெங்கால்ல ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலுடைய நிலையை எடுத்துக்காட்டிய ஒரு நபர் வீட்டுக்கு பிஜேபியின் குண்டர்கள் போய் நேற்று அடிதடி நடத்தியிருக்கிறார்கள். சிஜேபியின் ஒரு தொண்டர் ஐயோ மகனை அடிக்கிறார்கள் என்று துடித்து போன அப்பா நடுவில் வந்து தடுத்து நிறுத்தும் போது அவரையும் போட்டு தாக்கியிருக்கிறார்கள். இன்னைக்கு அங்கேயும் ஒரு கலவரம், கொன்று விட்டார்கள் பிஜேபியினர்கள். எந்த விதமான கைதும் நடக்கவில்லை. கேள்வி கேட்டீர்கள்னா உங்களை கொல்லக்கூடிய வேலையும் இவர்கள் பார்க்கிறார்கள், உயிருடன் கொல்லக்கூடிய வேலை பார்க்கிறார்கள். சிந்தித்து பாருங்கள். நன்றி, வணக்கம். ஓ, அப்ப அந்த மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பெர்ஃபெக்ட் உண்மையிலேயே வர்த். நரம்பு தளர்ச்சியிலிருந்து விடுபட்டு உடம்பு ஒரு புது வீரியம் பெற மா நேச்சுரல்ஸோட மிஸ்டர் பர்ஃபெக்ட யூஸ் பண்ணுங்க. ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.